பணத்துல ஒரு வீடும் ஒரு டாய்லெட்டும் கரண்ட் வந்து எடுக்கணும். எந்த பணத்துல? இந்த காசுல. இந்த பணத்துலயா? இது 60,000 ரூபாயா? காணாயா? சாப்பாட்டுக்கு தான் வந்தது. ஹலோ மச்சான், எந்த ஊரன்னு தெரியுமா? ரோட்டால வாராங்களா, அவங்கள்ட்ட கேட்போமே. வாவாட்ட கேட்க இவர்கிட்ட கேட்க. எந்த ஊரா இது? முருகடைஞ்சனையாம். இங்கால எந்த ஏரியாவா? இது பாளையத்தூணா? இங்கால பாரு, அது என்னவா? அது இங்கிலீஷாம். படியா? எனக்கு தெரியாதான். நான் படிக்கியா? நீங்க படிச்சு சொன்னா நல்லா இருக்கும். தெரியுமே? எனக்கு தெரியாதப்பா, தமிழ்ல சொல்லுங்களேன். 2 பக்கம் தூணா, மேலுக்கு வீமாம், கம்பி ஓடலையா, தலையில விழுமா. அஞ்சால வாங்க. இது என்னவாம்? இந்த வீடு என்னவாம்? இது உதவி செஞ்ச வீடு போல. உதவி செய்த வீடு மச்சான். ஒரு உதவி செஞ்சு ஒரு 4 நாள் இருக்கும். 4 நாளும் இருந்தும் இடையில 4 உதவி வந்திருக்கு. ஒன்று பிறந்த நாள் உதவியாம், மற்றது பண உதவியாம். பிறந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குடும்பத்தில் வீடியோ பார்த்து அந்த பொடியனுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு சாமானு, சாப்பாடு சாமானு, பொடியனுக்கு அந்த சைக்கிளும் வாங்கியிருக்காங்க. அவங்க எங்கே தெரியுமே? துபாயிலையாம். அவங்களோட பேர் சொல்லணுன்ட்டு மச்சான். அவரோட பிறந்த நாள் 25/9/2024. வாழ்த்துக்கள் மச்சான். துபாய் மச்சான், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு. மற்றொரு உதவி கனடாவாம். அவங்களோட பேர் அண்ணன் ரஜிதா. பாரு மச்சான், அண்ணன் ரஜிதாவாம். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க வந்து ஊரை சொல்லல, பிரச்சனை இல்லை, பேர் சொல்லிக்காங்கன்னு. இன்னும் உதவி ஒன்று வந்திருக்கு. பிரான்ஸாம். அவங்களோட பேருன்னு சொல்லணுன்றிருக்காரு. முல்லைத்தீவு மாவட்டம் முரஸ்மோட்டை ஊராம். அவங்களுக்கும் வாழ்த்து மச்சான். இன்னும் உதவி ஒன்று வந்திருக்கு மச்சான். சவுதி அரேபியாவா. அவங்களோட ஊர் வந்து நீலாமணியாம். மட்டக்களப்பு மாவட்டம் தானே நீலாமணி. அவங்களும் ஒரு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களோட பேர் வந்து ராஜாவாம். இந்த மாதிரி 4 உறவுகள் உதவி செஞ்சுருக்காங்க மச்சான். அந்த உதவியை இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவோம், சரியா? இப்படி உறவுகள் சொல்கிறாங்க மச்சான். இந்த மாதிரி உதவிகளை செய்து போட்டு ஊரும் சொல்ல தேவையில்லை, எங்களோட பேரும் சொல்ல தேவையில்லைன்றாங்க. அப்படி உதவிகள் செய்யாங்க மச்சான். உங்களோட பேர் சொல்லாட்டியும் இங்கே ஊரோ, இங்கே செய்கிற வேலை செய்கிற நாடும் தேவை மச்சான். ஏன்டா உங்களோட உதவியாண்டு தெரியணும். அப்படி சொல்லாம விட்டால் அது வேற மாதிரி போகும் மச்சான். நிறைய லட்டு சாப்பிடலாமா? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி உதவி செய்கிற உறவுகளுக்கு சொல்கிறேன், உங்களோட பேர் சொல்ல நீங்கள் விருப்பம் இல்லாட்டியும் உங்களோட ஊரை சொல்லுங்கள். முக்கியமாக ஊரை சொல்லுங்கள். உங்களோட நீங்கள் வேலை செய்கிற நாடு எங்கெங்கே இருக்கீங்களோ, நம்மளோட இலங்கையில் இருந்தாலும் சரி, மாவட்டத்தையும் சொல்லி ஊரையும் சொன்னால் உங்களோட உதவியாண்டு உங்களுக்கு தெரிய வரும். இந்த குடும்பத்துக்கு இங்கே அந்த குடும்பத்தில் வீடியோ பார்த்து இந்த உதவியை எப்படியோ கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி வீடியோ பார்த்து தான் நீங்கள் அந்த உதவியை முன்பார்கள் செய்கிறது. அந்த உதவி கிடைச்சதா கிடைக்கலையாண்டு உங்களுக்கு தெரியாது. ஏன்டா அதுக்கேற்ற மாதிரி இங்கே பேரை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ஒரு விஷயம். அவங்களோட உதவி அந்த குடும்பத்துக்கு சேரும். ஓகேவா மச்சான்? ஐயோ, தண்ணி வேணும் போலண்ணே. சரி மச்சான், 4 உறவுகள் உதவி செஞ்சிருக்கேன். இந்த குடும்பத்துக்கு கொண்டு கொடுத்துருவோமே. இந்த இருக்கானா பொடியான் வாரம் மச்சான், இங்கே வாங்க பாருங்களா. அவங்களோட வீடை நடுவால் ஓட்டையா, தலையில் ஒழுகுமா தண்ணி. வாங்க. எப்படி சிவமா? எப்படி சிவமா? அவர் பிறந்த நாள் இன்றைக்கு. இன்றைக்கு எத்தனை? 25/9/2024. அவர் துபாயில் இருக்கார் மச்சான். அவரோட பேர் சொல்லணும்னு இருக்காரு. அவங்க வந்து சொந்த இடம் இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறுக்கம் இடம். அவங்களோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு சாமானும், தம்பிட வீடியோ பார்த்து சாப்பாடு சாமானும், உங்களுக்கு படிப்புக்குரிய பேக்கு, பப்பியல், புறவு சைக்கிளும் வந்துருக்கு. கரெக்டா? அதை தான் கொடுத்துருவோம், சரியா மச்சான்? அரிசி இதுக்குள்ள கொப்பி சாமான் எல்லாம் இருக்கு பேக்குக்குள்ள, சரியா? இதுல வேண்டிய சாமான் எல்லாம் இருக்கு. சமைக்கக்கூடிய சாமான் முழுதும் இதுக்குள்ள வச்சிருக்காங்க, சரியா மச்சான்? இதெல்லாம் திறந்து ஃபுல்லாக காட்டணும் மாட்டா. அவங்க வந்து தேடி வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்காரு மச்சான். இந்த சைக்கிளை தம்பிக்கு ஓகே ஆயிட்டு, சரியா? பிடிச்சிருக்கா சைக்கிள்? சைக்கிள் பிடிச்சிக்க. அப்போ துபாயில் இருக்கிற அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறாய் தம்பி? நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றியா? அவ்வளோதானா? இப்படி உங்களோட மகன்ட உங்களோட வீடியோ போட்டானே இப்படி பார்த்ததால அவர் இந்த பொடியனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாமான்லாம் அதுக்கேற்ற மாதிரி படிப்புக்குரியது வந்துருக்காங்க. அந்த சைக்கிளும் வர பிறந்த நாள் இன்றைக்கு 25/9/2024. அவர் பேர் சொல்லணும்னு யார்? அவர் சொந்த இடம் வந்து குறுக்கம் இடம். இந்த துபாயில் இருக்கார்.
மகனுக்காக கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் எங்களோட ஏழ்மைத்தனத்தை புரிஞ்சு கொண்டு எங்களோட கஷ்டத்தை உணர்ந்தவங்களா எங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச அந்த நல்ல உள்ளங்களுக்கு அந்த துபாயில் இருக்கிற அந்த சகோதரனுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு என்ன சொன்னால் அந்த மான் வெயிலில் தான் ஸ்கூல் போய் வருவார். ஃப்ரெண்ட் மார்களும் ஏற்றி கொண்டு விட்றலன்னு சொல்லி நிறைய தரம் வந்து கத்தி சைக்கிள் கேட்டு கத்துறவன். அப்போ நான் சொல்கிறேன், நான் எனக்கு வசதி இல்லை தம்பி வாங்கி தரத்துக்கு, ஒரு நேரம் உழைச்சி வாங்கி எடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்ன செய்ய, நம்மளோட நிலைமைக்கு படிங்க கஷ்டப்பட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதால் தம்பி நடுக கத்தி கத்தி தான் இருப்பார். இப்போ பேசிக்கொண்டு இருக்கிற அந்த அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். முதலாவது என்னென்னு சொன்னால், எங்களை வந்து இந்த யூடியூப் சேனலில் அறிமுகப்படுத்தி அந்த வேர்ல்ட் அண்டைக்குன்னு சொல்லி இந்த உதவியை செஞ்ச அந்த அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன்டா. கொடுத்த கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த பிறந்த நாள் நீடிய ஆயுசோடு அவங்க இருக்கணும். கடவுள் அவங்கள பாதுகாக்கணும். இன்னும் அவங்களுக்கு நல்ல ஆயுசு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நான் அவங்கள பிறந்த நாளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. துபாய் மச்சான், உங்களோட பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்காங்க. பரவாயில்ல, சரியான நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாமானையும் கொடுத்து சைக்கிளையும் கொண்டு கொடுத்துருக்கீள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த 25 பரவாயில்ல, 25 தான் வந்து கொண்டு கொடுத்தீர்கள். நல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மச்சான். மற்ற இன்னும் ஒரு 3 உதவி கொண்டு வந்திருக்கு. அது பண உதவி. அது வந்து உங்களோட வீடியோ பார்த்து கொடுக்க சொல்லிக்காங்க மச்சான். அவங்க வந்து கண்ணன் ரஜிதா கனடாவில் இருக்காங்க. அவங்க உங்களோட வீடியோ பார்த்து தம்பி சரியான மாதிரி பசி இதில் இருந்து வேதனைப்பட்டு பார்த்துருக்காங்க. அந்த உதவி வந்திருக்கு சரியா. அது வந்து கண்ணன் ரஜிதா கனடாவில் இருக்காங்க. அவங்க இதை எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. 30,000 இருக்குண்ணே. 30,000. இன்னும் ஒரு உதவி உண்டு. பிரான்ச்சில் இருக்கார். அவர் வந்து அவர் பேர் சொல்லணும் இருக்கார். அவங்களோட ஊர் வந்து முரசுமோட்டைன்னு சொல்லி முல்லைத்தீவு மாவட்டம். அவங்களும் ஒரு உதவி கொண்டு வந்திருக்காங்க. இதை எவ்வளோ இருக்கேன்னு பாருங்க. 20,000. இன்னும் ஒரு உதவி, இது 3வது. நீலாமணி மட்டக்களப்பு மாவட்டம். மட்டக்களப்பு மாவட்டமும் அம்பரம் மாவட்டமும் தெரியல, அது நீலாமணை. அவர் வந்து சவுதியில் இருக்கார். அவரும் இந்த மாதிரி வீடியோ பார்த்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவார். அவரோட பேர் வந்து ராஜா. அது எவ்வளோ இருக்கேன்னு பாருங்க. 10,000. இது 10,000. மொத்தம் 60. அந்த 3 உறவுகள் உதவி செஞ்சுருக்காங்க. இதோட 4. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ இருக்கு. என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த 3 உறவுகளுக்கு இது உங்களுக்கு சொல்லிட்டு எல்லானே பிரச்சனை இல்லை. அதோட சேர்த்து இதையும் சொல்லிடுங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உங்களோட வீடியோ பார்த்து தான் இந்த மாதிரி உதவியை முன்வந்து செஞ்சுருக்காங்க. எங்களுடைய கஷ்டத்தையும் வேதனையும் புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு இந்த உதவியை நீங்கள் தந்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னென்னு சொன்னால், கொடுத்த கரங்கள் எல்லாம் ஆண்டவர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உங்களை நீங்கள் விதைச்சிருக்கீங்க, கடவுள் உங்களுக்கு ரெட்டிப்பாக அதை அறுவடை செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். கொடுத்த கரங்களுக்காக நன்றி சொல்கிறேன் நான். தம்பி, இது உங்களுக்காக தான். உங்களோட வீடியோ பார்த்து தான் உங்களோட ஏக்கங்களை பசிக்கால மாதிரி இருந்து பேசிக்க சவுண்ட் இல்லாமல் சரியான கவலைப்பட்டவிய இந்த வந்த அவளே 4 பேர் உதவியும் இந்த அளவுக்கு வேதனைப்பட்ட உங்களோட நீங்கள் மண்ணுக்குள்ளே படுக்கலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரி உங்களுக்கு உதவிகள் வந்துருக்கு. இந்த 4 உறவுகள உதவிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எங்களுக்கு இந்த பணம் தந்ததுக்கு, எங்களோட பசி இந்த இதுகளுக்கு பசிச்சு நாங்கள் பசியோட வந்ததுக்கு, எங்களோட வீடியோவில் பார்த்து அவங்களுக்கு எங்களுக்கு பணம் தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்களும் கடவுள் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ நாள் பசி இருந்திருக்கோம். எங்களுக்கு காசு தந்ததுக்கு எங்களுக்கு நன்றி. மச்சான், தம்பிர வாழ்த்த இந்த மாதிரி குடும்பங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் மச்சான். என்னமோ தெரியல, பொடிய முன்னாடி அவங்களுக்கு வீடு வேணுமென்று கேட்டியாரு. அதுக்கேற்ற மாதிரி உதவிகள் வரல மச்சான். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் வந்திருக்கு. அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான், பசி குணமாக இருந்தபடியாக தான் இந்த மாதிரி ஹெல்ப்புகள் வந்திருக்கு. என்னம்மா இப்போ பிரச்சனை இல்லையா? நான் இந்த மாதிரி உதவிகள் வந்திருக்கு. இன்னும் இன்னொரு உதவிகள் வந்தால் கொண்டு வரேன் சரியா? அப்புறம் என்ன சொல்ல விருப்பமா? எங்களுக்கு இந்த பணத்தில் ஒரு வீடு, ஒரு டாய்லெட்டும் கரண்ட்டும் வந்து எடுக்கணும். எந்த பணத்தில்? இந்த காசுல. இந்த பணத்துலையா? இது 60,000 ரூபாயா? காணாயா? சாப்பாட்டுக்கு தான் வந்தது. எங்களுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு வீடு ஒன்று கட்டித்தாங்க. இந்த 60,000 ரூபாயில
பார்த்துக்கலாம் மச்சான். அந்த பொடியன் இந்த தம்பி சொல்கிறாரு, இந்த பணம் கொடுத்த காசில் அந்த வீடு கட்டி தட்டாமட்டு கேட்குறாரு. பொடி எனக்கு தெரியாது, இப்போ வீடு எவ்வளோ செலவுக்கு போகுதுன்னு தெரியல. இது இவ்வளோ காணாய்யா காசு. நான் அப்படி உங்களோட வார்த்தைக்கு அந்த மாதிரி உள்ளங்கள் வந்து செய்து தருவாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி வீடு கொஞ்சம் உயர்த்தி கட்டி தர அளவுக்கு கொஞ்சம் வந்தால் அதுக்கிற மாதிரி செய்து தருவான். சரியா? அப்படி யோசிக்காம நீ இதில் அம்மாக்களோட சேர்ந்து என்ன தேவையோ வாங்கி சாப்பிடுங்க. இது அப்படி நல்ல உள்ளங்கள் வந்து முன்னுக்கு வந்தால் இந்த மாதிரி வீடு கட்டி தாரம். நீ இந்த 60,000 ரூபாய்க்குள்ள செய்யலை ஐயா. 60,000 ரூபாய்க்குள்ள அவ்வளோ காணாது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி வேலை முடிக்கிறேன்னு சொன்னால் 6-7 லட்சம் ரூபா வேணுமே. அவர் வீடு ஒன்று கட்டி எடுக்கிறேன்டா, 6-7 லட்சம் ரூபா வேணும். இந்த இதுக்குள்ள வீடு முடிக்கலாது. சரியா? தம்பி தெரியாமல் சொல்லித்தார், என்னமோ தெரியல மச்சான். இப்படி ஒரு காசை இப்போ அன்றைக்காங்களோ தெரியல. அவருக்கு இந்த காசை பார்த்த உடனே வீடை கட்டித்தாங்கன்னு சொல்கிறார். இந்த காசை வாங்கிட்டு அப்படி ஒரு உள்ளம் மச்சான். பாருங்க, நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரி குடும்பங்களை பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க மச்சான். நல்ல ஒரு உதவியாக இருக்கும். கோடான கோடி நன்றியாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மச்சான். இந்த 4 உதவிகளும் உறவுகள் செஞ்சுக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். கலவை மச்சான். சரியா? வர்ணா